பகவான் கூறினார், வேத பதங்களை இலைகளாக கொண்ட ஒரு ஆலமரம் மேல் நோக்கிய வேர்களையும் கீழ்நோக்கிய கிளைகளையும் உடையதாக இருக்கின்றது. இந்த மரத்தை அறிபவன் வேதங்களை அறிபவனாகின்றான். ஜட இயற்கையின் முக்குணங்களால் பலப்படுத்தப்பட்டு இம்மரத்தின் கிளைகள் மேலும் கீழும் விரிகின்றன. சிறு கிளைகள் புலன்களின் விஷயங்களாம். கீழ் நோக்கி செல்லும் சில வேர்களையும் உடையதாக இம்மரம் இருக்கின்றது. இவ்வேர்கள் மனித சமுதாயத்தின் பலநோக்கு செயல்களுடன் கட்டப்பட்டு இருக்கின்றன. இந்த மரத்தின் உண்மை உருவம் இவ்வுலகில் காணப்படக்கூடியது அல்ல. இது எங்கே முடிவுறுகின்றது, எங்கே தொடங்குகின்றது, அல்லது எங்கே இதன் அஸ்திவாரம் இருக்கின்றது என்பதை ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பற்றின் மை எனும் ஆயுதத்தால் இந்த மரத்தை ஒருவன் உறுதியுடன் வெட்டி தாழ்த்துதல் வேண்டும். இவ்வாறு செய்து எங்கே செல்வதால் ஒருவன் மீண்டும் திரும்பி வருவதே இல்லையோ அந்த இடத்தை நாடி அங்கே யாரிடமிருந்து எல்லாம் துவங்குகின்றதோ அந்த முழுமுதற் கடவுளுக்கு சரணடைய வேண்டும். மயக்கம், பொய் கௌரவம், பொய் உறவு இவற்றினின்றும் விடுபட்டு நித்தியத்தை புரிந்து கொண்ட ஜட காமங்களினின்று அறவே நீங்கிய இன்ப துன்பங்களின் இருமையினின்றும் விடுபட்ட பரம புருஷனுக்கு சரணடைவது எவ்வாறு என்பதை அறிந்து கொண்ட ஒருவன் அந்த நித்திய தேசத்தை அடைகின்றான். எனது அந்த தலம் சூரியனாலோ சந்திரனாலோ மின்சாரத்தாலோ பிரகாசப்படுத்தப்படுவது இல்லை. அங்கே சென்றடைந்த பின் ஒருவன் மீண்டும் இந்த ஜட உலகிற்கு திரும்புவதே இல்லை. இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லோரும் எனது நித்தியமான முழுமை பின்ன பகுதிகளேயாவர். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட்ட 6 புலன்களுடன் இவர்கள் கடினமாக சிரமப்படுகின்றனர். காற்று வாசனையை சுமந்து செல்வது போலவே ஒரு உடலினின்றும் மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை இந்த ஜட உலகில் உயிர்வாழி சுமந்து செல்கின்றான். உயிர்வாழி இவ்வாறு வேறொரு தூல உடலை பெற்று மனதை சுற்றி அமைந்த ஒரு குறிப்பிட்ட விதமான காது, நாக்கு, மூக்கு மற்றும் தொடுப்புலன் இவற்றை அடைகின்றான். ஒரு குறிப்பிட்ட புலன் விஷய குழுவை இவன் இவ்வாறு அனுபவிக்கின்றான். எவ்வாறு உயிர்வாழி உடலை விட்டு நீங்க முடியும் என்பதையோ, இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் எந்த விதமான உடலை அவன் அனுபவிப்பான் என்பதையோ அறிவிலிகள் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அறிவில் பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒருவனது கண்கள் இதை எல்லாவற்றையும் காண முடியும். ஆத்ம உணர்வில் நிலை பெற்ற முயற்சிக்கின்ற ஆன்மீகி ஒருவன் இவை எல்லாவற்றையும் தெளிவாக காண முடியும். ஆனால் ஆத்ம உணர்வில் நிலை பெறாதவர்கள் முயற்சி செய்தாலும் கூட என்ன நடக்கின்றது என்பதை காண இயலாது. இவ்வுலகம் முழுவதும் இருளை விளக்குகின்ற சூரியனின் பிரகாசம் என்னிடமிருந்து வருவதே. சந்திரன், நெருப்பு இவற்றின் ஒளியும் என்னிடமிருந்தே வருகின்றன. நான் ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் நுழைகின்றேன். எனது சக்தியால் அவை தமது சுழற்பாதையில் இருக்கின்றன. நான் சந்திரனாகி எல்லா தாவரங்களுக்கும் வாழ்வு ரசத்தை வழங்குகின்றேன். ஒவ்வொரு வாழும் உடலிலும் செரிக்கச் செய்யும் நெருப்பு நானே. உட்சுவாசம், வெளிச்சுவாசம் என்னும் உயிர் மூச்சும் நானே. இவற்றால் நானே 4 விதமான உணவுப் பொருட்களை செரிக்கச் செய்கின்றேன். ஒவ்வொருவருடைய இதயத்திலும் நான் இருக்கின்றேன். என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் வருகின்றன. எல்லா வேதங்களாலும் நானே அறியப்பட வேண்டியவன். வேதாந்தத்தை இயற்றியவனும் வேதங்களை அறிபவனும் கூட நிச்சயமாக நானே. 2 விதமான வாழிகள் இருக்கின்றனர். இழியக்கூடியவர், இழியாதவர். ஜட உலகில் ஒவ்வொருவரும் இழியக்கூடியவரே. ஆன்மீக உலகில் ஒவ்வொருவரும் இழியாதவர் என்று அழைக்கப்படுகின்றனர். இவ்விருவருக்கும் அப்பாற்பட்டு இவ்வுலகங்களுக்குள் நுழைந்து அவற்றை காக்கின்றவரான மிக சிறந்த வாழும் புருஷனான இறைவன் தாமே இருக்கின்றார்.
இழியக்கூடியவர்கள் இழியாதவர்கள் எல்லோருக்கும் அப்பாற்பட்டு நான் உன்னதமானவனாக இருப்பதாலும் நானே மிகவும் சிறந்தவன் ஆதலாலும் உலகிலும் வேதங்களிலும் நான் அந்த புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகின்றேன். யாரே ஆயினும் ஐயமின்றி என்னை முழுமுதற் கடவுளாக எவனொருவன் தெரிந்து கொள்கிறானோ அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாக அறியப்படுகிறான். அவன் முழு இறையன்பு தொண்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றான். வேத இலக்கியங்களின் மிகவும் இரகசியமான பகுதி இதுவே. இப்போது என்னால் இது வெளிப்படுத்தப்பட்டது. இதை புரிந்து கொள்ளும் எவனும் அறிஞனாவான். அவனது முயற்சிகளில் அவன் பக்குவத்தை அடைவான்.